ரெண்டுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயையோ! எந்த முதல்வரும் செய்யாத காரியமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுட்டாரு. இப்படி தையத்தக்க தாம் தக்க குதிக்கிறீங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அதிமுகவும் பாஜகவும் குதிச்சுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்துல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் போய் என்ன பண்ணாரு, கலந்துக்கிட்டாரு. எல்லாருமே கேக்குறாங்க, இத்தனை வருஷம்லாம் என்ன பண்ணியிருந்தாரு, இப்ப மட்டும் போயிட்டாரு. போயிருக்கிறது ஒரு காரணம் இருக்கு. வெள்ள கொடி எடுத்துன்னு போயிட்டாரு, தம்பிகளை காப்பாத்த போயிட்டாரு, இங்க இடி ரைடு நடக்குது, அங்க போயிட்டு என்ன பண்றாரு, காப்பாத்த போறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி குதியோ குதின்னு என்ன பண்ணாரு, குதிச்சாரு. அப்புறம் உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சுது இடி மேல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி இடி போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, டாஸ்மாக் வழக்க விசாரிக்க கூடாது, சோதனை நடத்தக்கூடாது, அது லஞ்ச ஒழிப்புத்துறை வேலையை பார்த்துக்கும், உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க கடையை நீங்க சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆப் ஆயிட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. எங்க இவ்வளவு நேரம் இப்படி கூவி இருந்தாரு, ஆளை காணோம். இல்லங்க, அவருக்கு வந்து கூவி கூவி வாய் வலிச்சுதான், தொண்டை வலிக்குதான், வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி மூட்டையை கட்டிட்டு உள்ள போயிட்டாரு. இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல ஏன் கலந்துகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்வர் அழகா தெளிவா என்ன பண்ணிருக்காரு, பதிவு பண்ணிருக்காரு. போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, வரி விகிதத்துல வந்து 50% மானியங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கருத்தை எந்த முதல்வரும் பேச முடியாத ஒரு காரியத்தை தைரியமா நின்று என்ன பண்ணிருக்காரு, பேசுறாரு. இத்தனை நிதி ஆயோக் கூட்டத்துல யாருன்னா எந்த முதலமைச்சர்னா இப்படி பேசியிருப்பாங்களா? மத்திய அரசுக்கு வருகிற நிதி வருவாயிலிருந்து 50% 50-50, மாநிலத்துக்கு 50, மத்திய அரசுக்கு 50-50 கொடுக்கறத பத்தி இத்தனை நிதி ஆயோக் கூட்டத்துல எந்த முதல்வராவது தைரியமா பேசியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல. நம்ம தமிழ்நாடு முதல்வர் தைரியமா என்ன பண்ணிருக்காரு, கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இது மத்திய அரசு செவி கொடுக்குது கொடுக்கல, அவங்க கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் தைரியமா கோரிக்கை வச்சிருக்காரு. அதே போல நகர்ப்புற வளர்ச்சி பணிகள்ல எங்களுக்கு நிதி கொடுக்கணும், இது வரைக்கும் எத்தனை நிதி நீங்க கொடுக்காம இருக்கீங்க, எல்லாத்தையும் போல்டா என்ன பண்ணிருக்காரு, கேட்டு என்ன பண்ணிருக்காரு, கோரிக்கை வச்சிருக்காரு. இது தவிர்த்துட்டு பிரதமர் மோடியை தனியா சந்திச்சு நமக்கு தர வேண்டிய நிதி, இந்த எஸ்எஸ்ஏ நிதி, அதெல்லாம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்திலே தைரியமா கேட்டிருக்காரு. இந்த பிஎம்சி திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியை வந்து நீங்க கொடுக்காம இருக்கீங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதது வேறு, பிஎம்சி திட்டம்ன்றது வேறு, அது எல்லாத்தையும் புரிய வச்சு என்ன பண்ணிருக்காரு, தைரியமா கேட்டிருக்காரு. இதை தவிர்த்துட்டு பிரதமரை சந்திச்சுட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வந்து என்னென்ன நிதி ஆதாரங்கள் தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றதையும் தனியா வந்து என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் முன்வைக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்க, நிதி ஆயோக் கூட்டத்துல ஏன் முதல்வர் போய் கலந்துக்கிட்டாருன்னா, இங்க இடி ரைடு நடந்தது, இந்த ரைடுல வந்து தம்பி மாட்டிப்பாரு, அதாவது ஸ்ட்ரைட்டா உதயநிதி மாட்டிப்பாரு, அவரை காப்பாத்துறதுக்காக முதலமைச்சர் போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம முதல்வர் ஐயா தெளிவா ஒரு பதில சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடி வழக்கு இருக்குல்ல, இதோட மூல வழக்கு என்ன, பேஸ்மெண்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல் தான் காரணம், அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க வந்து அதிமுகவை காப்பாத்துறதுக்கு நான் எதுக்கு போனோம்? இப்போ லாஜிக் இருக்குல்ல, அவர் சொல்றது லாஜிக் இருக்குல்ல. எங்க கட்சியில நடந்த ஒரு ஊழலை நான் சமாளிக்கணும்னா நான் போய் வந்து பாஜக போய் சந்திக்கணும். அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த அவங்களுக்கு ஆப்பு அடிக்க போற ஈடியை வச்சு நான் எதுக்கு காப்பாத்துறதுக்கு போனோம் அப்படின்ற கேட்கறது நியாயமா இல்லையங்க. சோ இப்போ இங்க யாரை காப்பாத்துறதுக்காக முதலமைச்சர் போனார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கிளியர் பண்ணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் என்ன சொன்னாரு, முதல்வர் வந்து இடி ரைடுக்கு பயந்துன்னு போயிட்டு மோடியை சந்திக்க போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வசை பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சுங்க, ஈடிக்கு ஒரு கொட்டு வச்சுச்சு, உங்க கடையை சாத்திட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்லாம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணணும், தெளிவா போகணும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போயிட்டு திருட்டுத்தனமா போனாரு, கார்களை மாறி மாறி போனாரு. நான் போன காரியம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்களை சொல்லிட்டு திருட்டுத்தனமா போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு. நான் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் வந்தேன் அப்படி இப்படிலாம் போய் சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, காலில் விழுந்து, ஐயா சாமி நீங்க அந்த இடி ரைடை எங்க மாமா சம்பந்தியார் வீட்லயும் என் பையன் வீட்லயும் முன்னாள் அமைச்சர்கள் வீட்லயும் நிப்பாட்டுங்க, நான் வந்து உங்க கட்சியில் ஐக்கியமாயிடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த இடி ரைடை வந்து என்ன பண்ணாரு, ஸ்டாப் பண்ணாரு. சோ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஐயா வந்து மறைமுகமெல்லாம் போல ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னாரு, நான் வந்து பிரதமரை சந்திக்க போறேன், இந்த காரணங்களுக்காக சந்திக்க போறேன் அப்படின்றத தெளிவா ஓப்பனா, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் வந்து அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு அமித்ஷா போய் பார்க்கல. இவர் வந்து என்ன பண்றாரு, மோடி வீட்டுல எல்லாம் போய் மோடி அலுவலகத்துல தான் பார்த்தாரு, எல்லாமே பார்த்தாரு. அதே மாதிரி பரஸ்பரம் எல்லா முதல்வர்களும் பரஸ்பரமா என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டாங்க, பிரதமரை பார்த்து பேசிக்கிட்டாங்க. எதுவுமே ஒளிவு மறைவே இல்லை.
இன்ன டைம்ல இத்தனை மணிக்கு பிரதமரை போய் சந்திக்கிறாரு, எல்லாமே வெளிப்படை தன்மையா இருந்தது. எடப்பாடி பழனிசாமியால் அப்படி வெளிப்படை தன்மையா ஒரு ஆளா பேச முடிஞ்சுதா, அவர் வந்து அறிக்கை விட முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு காரியம் சந்தேகத்துக்குரிய காரியம். அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துல போகாம இப்ப மட்டும் ஏன் போறீங்க அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கும் போது முதல்வரையே தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. இத்தனை வருஷம் நிதியை கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கண்ணு போத்து போயிடுச்சுங்க ஐயா, இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நானே களத்துல இறங்கிட்டேன். இப்ப நான் டைரக்டா போயிட்டு என்ன பண்ணிருக்கேன், கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த கோரிக்கையில இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாடு சார்பா முதல்வர் வரமாட்டாரு, நம்ம ஈஸியா நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து என்ன பண்ணிடலாம் நடத்தி முடிச்சிடலாம். போன வாட்டி மம்தா பானர்ஜி கூப்பிட்டு வச்சு மைக் ஆஃப் பண்ணி அசிங்கப்படுத்தினாங்க. சோ இந்த வாட்டி முதல்வர் வரமாட்டாரு, சோ அதனால வந்து என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்கணுமோ இழைச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கணக்கு போட்டாங்க. ஆனா அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க முதல்வர் வராரு, ஸ்டாலின் வராரு அப்படின்றத அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. சோ முதல்வரையா ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துக்கிறாரு அப்படின்ற நியூஸ் வந்தோன்னே மேல இருக்கிற பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக கொஞ்சம் வயிற்றுல புளிய கரைச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் வராத மனுஷன் இப்ப வராரு, அப்ப ஏதோ விஷயத்தோட தான் வருவாரு. ஏன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப குடைச்சலாவே இருக்குது. மேல இருக்கிற மத்திய அரசுக்கு தொகுதி மறுவரை விஷயமா இருக்கட்டும், இந்தி திணிப்பு விஷயமா இருக்கட்டும், அதே போல நிறைய விஷயங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து ரொம்ப குடைச்சலா இருக்கு. தமிழ்நாடு தனியா போராடினா பரவாயில்ல, இவங்க கூட்டு சேர்த்துக்கிறாங்கப்பா, அதனால ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே தமிழ்நாடு நினைச்சா கொஞ்சம் பயமாவே இருந்தது. இப்போ நம்ம முதல்வர் ஸ்ட்ரெயிட்டா போறாரா, அடியில வந்து என்ன பண்ணிச்சு, புளிய கருக்குச்சு. சோ இதை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்தவித அசம்பாதமும் நடக்கவே இல்லை. போன வாட்டி மம்தா பானர்ஜிக்கு மைக் ஆஃப் பண்ணாங்க, இந்த வாட்டி என்ன பண்ணல, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ பாஜக செய்யவில்லை. நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தாரு. நமக்கு என்ன உரிமை வேணுமோ, மாநிலத்துக்கு என்ன உரிமை வேணுமோ, அது வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் அந்தந்த முதலமைச்சர்கள் சார்பா நம்ம முதலமைச்சர் எல்லா கோரிக்கையும் வச்சாரு. அதுவே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், வரவேற்கிற விஷயம். ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இவரும் சரியா செயல்பட மாட்டாரு, செயல்படுகிற முதல்வரையும் இவர் விமர்சிக்காம இருக்க மாட்டாரு. உண்மையிலேயே இவர் உண்மையான எதிர்கட்சி தலைவர், மக்களுக்கான பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னா முதல்வர் வைத்த கோரிக்கைகளை பாராட்டி வரவேற்றி பேசிருக்கணும். பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிங்சாங் அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து தான் நிலவுது. இது ஒரு புறம் இருக்கும்போது இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் அவர் போய் கலந்துகிட்டாரு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிற பாஜக அதிமுக எதிர்மறையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பாஜக வந்து என்ன சொல்லுது, நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் போய் கலந்துக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது, இதை நாங்க வந்து ரொம்ப பாராட்டுறோம். ஏன்னா இத்தனை வருஷம் அவர் வராம இருந்தாரு, ஆனா இப்ப போயிட்டு தமிழ்நாட்டு நிதிக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இப்ப நான் வர தோணிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப வரவேற்று பேசினாங்க. அது நம்ம நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், எல் முருகனா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க, நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு முதல்வர் கலந்துக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கது, இதை நாங்க வந்து மனப்பூர்வமா வாழ்த்துறோம், வரவேற்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு. நிதி ஆயோக் கூட்டத்துல போய் முதல்வர் கலந்துக்கிந்து இந்த விஷயத்துக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா என்ன பண்ணாரு, எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பரவாயில்லங்க, இத்தனை வருஷம் போல இப்பனா போனாரு, போயிட்டு நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான உரிமைகளை வாங்கிட்டு வாங்க, எந்தெந்த நிதி கொடுக்கலையோ அந்த நிதியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நீங்க என்ன பண்ணுங்க போங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க நிக்கிறோம், எதிர்கட்சி தலைவரா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துல இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு ஒரு பயம், எங்க பாஜக திமுகவுக்கு லைட்டா அண்டர் டீலிங் பண்ணிட போறாங்க. ஏன்னா நம்மளுடைய இவருடைய நிலைமை நல்லாவே தெரியுங்க, பாஜகவுக்கு எந்த டைம் ஆனாலும் பச்சொந்தியா மாறுறதுக்கு பழனிசாமி ரெடியா இருக்கிறாரு, அதனால இவரை வந்து நம்புறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு தெரியும். ஆனா ஒரு காலமும் எடப்பாடி பழனிசாமியுடைய பயத்தின்படியும், எடப்பாடி பழனிசாமி எந்த விஷயத்துக்காக இப்படி கரிச்சு கொட்டாரோ அந்த விஷயம் ஒருபோதும் நடக்கவே நடக்காது. திமுக பாஜக கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. மத்தியில இருக்கிற அரசுக்கு மாநிலத்தோடு ஒன்றி போகணும், ஏன்னா உரிமைகளை மீட்கணும், நமக்கு தர வேண்டிய நிதி நம்மளுக்கு வரல, அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பேசினா மற்ற முதலமைச்சர்களுக்கு முன்னாடி மத்திய அரசு தோல் உரிச்சி காட்டியிருக்காரு நம்ம முதலமைச்சர். எங்க தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு நிதியை வந்து கொடுக்காம பாராபட்சம் காட்டுறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த கூட்டத்துல பேசணும், மத்திய பாஜக அரசு தோல் உரிச்சி காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம முதல்வர் ஐயா போய் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்ம மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதிகளை, நம்ம மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை கேட்டு என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்காரு, கோரிக்கைகளை வச்சிருக்காரு. இத வந்து எப்படி விமர்சிக்கிறாரு, பாஜகவுக்கு போயிட்டு வெள்ள
வெள்ளை கொடி பிடிக்க போறாரு, இங்க இடி வந்து ரைடு விடுது, தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாத்துறதுக்கு முதலமைச்சர் டெல்லிக்கு போய்கிறாரு. அதை சொல்லுவாங்களே, இவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாரு. அதனால பாக்குறவங்களுக்கு எல்லாம் அது மாதிரி காமாலா வந்து உங்களுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சள் அப்படின்ற மாதிரி தான் இவர் இந்த காரியத்தை பண்றாரு. திருட்டுத்தனமா போயிட்டு அண்டர் டீலிங் போட்டு வந்தாரு. சோ இதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களும் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்ன விஷயத்துக்காக போறாரு, எதுக்காக போறாரு தெரிஞ்சுக்காமையே அறிக்கைகளை விட்டு மாட்டிக்கினாரு. இப்போ இதே நிதி ஆயோக் கூட்டத்துல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போறாரு, பாஜக வரவேற்று பேசுது, ஆனா அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. சோ இந்த கூட்டணிக்குள்ளே உங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குது. சோ இதுதான் வந்து பாஜக அதிமுகவுடைய ஒரு என்ன சொல்றது ஒத்துமை இல்லாத ஒரு காரியமே. பாஜக வரவேற்று பேசுது, அதிமுக விமர்சனங்கள். சோ இந்த முரண்பாடான கருத்துகள் இருக்குல்ல, எதிர்மறையான விமர்சனம் இருக்குல்ல, இதுலயே இவங்க ஒத்து போடுது, தேர்தலில் எப்படி ஒத்து போவாங்க அப்படின்ற ஒரு கருதம் முன்வைக்கப்படுது. சோ நிதி ஆயோக் கூட்டத்துல ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொண்டது இதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் கலந்து கொண்டது ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு பாஜக பேசுது. இல்ல இது வேற வகையானதுக்கு தான் போய் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக என்ன பண்ணுது, பாஜகவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் கொடுக்குது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.